இன்னைக்குரிய டிவோஷன் கவலையை விடுவோம். மத்தேயு 6:27. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் பிரசங்கத்திலேயே கவலை கொள்வதை பற்றி தான் பேசியிருக்காரு. கவலை இல்லாத ஒரு மனுஷன் உலகத்துல இருக்கிறானான்னு பாருங்க. மனிதன் தன் வாழ்நாள்ல 5 வருடம் அந்த அவகாசம் கவலை கொள்வதிலேயே செலவழிக்கிறான்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது. கவலைகளை ரெண்டா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் சரீரத்துக்கு அடுத்த கவலைகள், ரெண்டாவது ஆவிக்குரிய கவலைகள். சரீரத்துக்கு அடுத்த கவலைகள்ல முக்காவாசி நம்ம எதை பத்தி கவலைப்படுவோம்னா, நம்மளுடைய ஃபினான்ஸை பத்தி, நம்மளுடைய ஹெல்த்தை பத்தி சார்ந்துதான் அது இருக்கு. பண கஷ்டமோ, இல்ல ஏதாவது ஒரு கொடிய வியாதியோ, இல்ல வேலை இல்லாத காரியங்களோ, உறவுகள்ல ஏற்படுற பிரச்சனையோ, இல்ல பிள்ளைகளுடைய ஃபியூச்சரை குறித்த கவலை தான் நிறைய பேருக்கு இருக்கும். காலையில ஏர்லி மார்னிங் 2 இல்லைன்னா 3க்கு சில பேர் விழிச்சுக்குவாங்க. மீண்டும் தூக்கம் வராம தவிப்பாங்க. அந்த சமயங்கள்ல எல்லா விதமான எதிர்மறையான எண்ணங்களும் பயங்களும் நம்மளுடைய மனதுல நேச்சுரலாவே வரும். ஆனா விடிஞ்சவுடன் அந்த பயம் கொஞ்சம் குறைஞ்சிரும். இத நம்மில் பலர் அனுபவித்திருப்போம். கவலை அப்படிங்கிற வார்த்தையோட மீனிங் என்னன்னா, நாலா திசையிலும் இழுக்கப்படுதல் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள், ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு கேன்சர் வந்துருச்சுன்னா அவங்களுடைய மனசு பல பல விஷயங்களை யோசித்துக்கிட்டே இருக்கும். பல பல திங்கிங்குள்ள அவங்க அலைக்கழிக்கப்படுவாங்க. அந்த திங்கிங்லயே நடக்காத விஷயம் கூட நடந்த மாதிரி யோசித்து யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்னு 1 பேதுருல நம்ம படிக்கிறோம். கவலை கொள்ற சூழ்நிலை வரப்ப இந்த வசனத்தை நம்ம தைரியமா சத்தமா சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்கள் கவலைகளை எல்லாம் அப்படின்னு சொல்றத நல்லா கவனிச்சு பாருங்க. பெரிதோ சிறிதோ எல்லா கவலைகளையுமே நம்ம ஏசப்பாட்ட ஒப்படைச்சிடணும். பெரிய பெரிய கவலையை மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட சொல்லணும்னு இல்ல, ஒரு சின்ன சின்ன கவலைய கூட நம்ம மனதுல வைத்து கொள்ள கூடாதுன்னு சொல்றாரு. கவலைகளை நம்ம நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்டையோ இல்ல நெருங்கின உறவினர்களிடத்திலேயோ சொல்லணும்னு சொல்லல, அவர் மேல் வைத்து விடுங்கள்னு பேதுரு சொல்றாரு. வைத்து விடுங்கள் அப்படின்னா தூக்கி போட்டு விடுங்கள் அப்படிங்கறதுதான் மீனிங். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்றாரு. எப்படி இதை வைக்கணும்னா ஜெபத்தின் மூலமா வைக்கணும். நம்முடைய இருதயத்துல தோன்றும் கவலைகளை உள்ளது உள்ளபடியே ஆண்டவர்கிட்ட நம்ம ஊற்றிடணும். அவர் உங்களை விசாரிக்கிறவர். உங்கள் கவலைகளை குறித்து ரொம்ப அக்கறை கொள்கிறவரா அவர் இருக்காரு. தனிப்பட்ட முறையில நம்ம ஒவ்வொருவரை குறித்தும் கவலை கொள்கிறவரா ஆண்டவர் இருக்காரு. அதனால நம்ம கவலைகளை அவரிடத்துல மட்டும் ஒப்படைப்போம். நீரே என் கவலைக்கு மருந்து அப்படின்னு நம்ம ஆண்டவரை அண்டி வாழ்வோம். ஆமேன்.